ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பத்திரிகையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் தமிழுக்காக பேச்சுரிமை சேனல். உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அவசரமாக அழைக்கிறேன். என்ன, நேற்று கட்சி ஆரம்பித்திருக்கிறார் திரு நடிகர் விஜய் அவர்கள். நேற்று தான் நாதாகாவுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய அஸ்தமனம் ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லலாம். அதே நாளில் சைமல்டேனியஸாக தொடங்கி இருக்கிறார் கட்சியை நண்பர் விஜய். ஒரு முக்கிய செய்தியை அவருக்கு பாஸ் பண்றதுக்காக நான் இந்த காணொளியை வெளியிடுகிறேன். நாளை நம்முடைய தளபதி விஜய் அல்லது தலைவர் விஜய், நடிகர் விஜய் அவர்களையும், இதற்கு முன்பு அரசியல் கட்சியை ஆரம்பித்து வெற்றி பெற்ற தலைவர்கள், நடிகர்களாக இருந்து அரசியல் கட்சியை ஆரம்பித்தவர்களுடைய அவர்களுடைய வரலாறை விஜய் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு காணொளியை நாளை வெளியிடுகிறோம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு சிறிய விஷயத்தை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை விமர்சிப்பது என்பது வேறு, அதே சமயம் உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுவது என்பது வேறு. இது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சொல்லுவது. கட்சி அந்த ஒற்று வர வேண்டும். வெற்றி இக் போட்டீங்கன்னா வெற்றி கழகம், அதுக்குள்ள வேற எதையும் திணிக்க முடியாது. வெற்றி இக் ஒற்று வந்து விட்டால் வெற்றி கழகம், எதுவையும் திணிக்க முடியாது. தமிழ்நாடு வெற்றி கழகம். சரி, நீங்க இக்கு இல்லாம இருந்தா ஒரு டக்கு போட்டா என்ன ஆகும்? உங்க கட்சி தமிழ்நாடு வெற்றிட கழகம் ஆகிடும். அதனுடைய அர்த்தம் எப்படி போகும் தெரியுமா? உங்களை கேலி பண்றதுக்கு, கிண்டல் பண்றதுக்கு இதை விட பெரிய வாய்ப்பை நீங்களே இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. அதனால முதல் வேலையாக எந்த வேலை எப்படி கிடந்தாலும் சரி, நீங்கள் தேர்தல் கமிஷனில் கொடுத்திருந்தாலும் திருத்தம், டைட்டிலில் திருத்தம் சொல்லி செய்யலாம். உடனடியாக தேர்தல் கமிஷன் எல்லாத்தையும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரிண்டிங் மேட்டர்ஸ் அது இது எல்லாத்தையுமே நீங்கள் தமிழக வெற்றி கழகம் என்று மாற்றுவது நல்லது. இக்கு வைக்கலைன்னா டக்கு வரும். டக்கு வந்தால் அது வெற்றிட கழகமாகிவிடும். இந்த செய்தியை சொல்லுவதற்கு தான் இந்த சிறிய ஒரு காணொளியை வெளியிடுகிறோம். ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில். விமர்சனம் என்பது வேறு. உங்களை கடுமையாக நீங்கள் அரசியல் அறத்திலிருந்து தவறினால் கடுமையாக விமர்சிப்போம். நாளை உங்களுடைய அரசியல் கட்சியினுடைய எதிர்காலத்தை பற்றி இளைஞர்களை கொண்டு, மக்களிடம் திரட்டிய தகவல்களை கொண்டு நாம் ஒரு காணொலியை வெளியிடுகிறோம். மறக்காமல் பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நடிகர் விஜய் அவர்களே, மறந்து விடாதீர்கள், சேர்க்கலைன்னா டக் வரும். அது கிரிக்கெட்ல டக்குங்கிறது அது வேற, அது வந்து காலியாகிறது ஒரு வார்த்தை. அதனால் டக் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இக் போடுங்கள். தமிழக வெற்றிட கழகமாக இல்லாமல் தமிழக வெற்றி கழகமாக உங்கள் கட்சி வெற்றி நடை போட வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.